ஆன்லைன்ல ஏதோ புதுசாலாம் ஏமாத்துறாங்களாங்க? புதுசெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க புதுசா ஏமாறுறனால அது உங்களுக்கு புதுசு. ஆக்சுவலா இது காலங்காலமா இருந்துட்டு பர்ட்டிகுலர்லி சூரத்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. 4 பேர் கொண்ட குழு அவங்க பக்கத்துலயே இருப்பாங்க. அந்த ஃபேக்டரி ஏரியா பக்கத்துலயே ஏதாவது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டோம், இதை பாருங்க எங்க ஃபேக்டரி ஓடுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரி எல்லாம் காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது எல்லாமே செட்டிங்ஸ் செட்டப் தான். எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, எங்களுக்கே ஹோல்சேலுக்கே ஒரு புடவையா இருக்கட்டும், டாப்பா இருக்கட்டும், அது 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா அதெல்லாம் அப்படியே சூப்பரா போட்டோகிராஃபி பண்ணி எங்களுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் 400 350 அப்படின்னு கொடுப்பாங்க. பல்க் குவான்டிட்டி எடுத்துட்டீங்கன்னா அதையும் நாங்க கம்மி பண்ணுவோம். எவ்வளவு கம்மி பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ 550 ரூபா ஒரு டாப் 3 பீஸ் செட்டு நம்ப முடியாது. அதோட விலையை உங்க கொடுக்குற ரேட்டு 650 ரூபான்னு போட்டிருப்பான். நீங்க வந்து 25 பீஸா எடுத்தீங்கன்னா 550, 50 பீஸா எடுத்தீங்கன்னா 450, 100 பீஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா 350. 350 எல்லாம் அது எங்களை மாதிரி மக்களுக்கு நிச்சயமா தெரியும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுலயே அவன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சூரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸியா இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் யாரும் இப்படி கான்டாக்ட் பண்ணவே மாட்டாங்களே. அங்க போனோம்னா எங்கிட்டே கெத்துக்காம அவ்வளவு புடவைங்க குவான்டிட்டி ஜாஸ்தியா எடுத்தாலுமே எங்களுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்து வாங்க உட்காருங்க அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க. வந்துச்சா வேலையை முடிஞ்சா கிளம்பிட்டே காஸ்ட்லியா இருக்க ஒரு சில விஷயத்த அப்ப ரீட்டைலுக்கே 1500 கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல வந்து அவ்வளவு காஸ்ட்லியான இருக்க ஒரு டாப் கிட்டத்தட்ட 1500 ரூபாய் 2500 ரூபான்னு விற்பாங்க. ஆனா அது சட்னி இன்ஸ்டால போட்டுட்டு 650 ரூபாய் 750 ரூபாய் நீங்க ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா என்னால 650 தான் கொடுக்கும். சிஓடி கிடையாது, ஆனா நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா நம்ம மக்களுக்கு ஃப்ரீன்னு ஒரு வார்த்தை கேட்டோம். ஓகே அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிஓடி கூட வேணாம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்க. இப்போ நான் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கொடுக்குறப்ப எங்கிட்ட சிஓடி ஏன்னா அட்ரஸ் சொல்றேன் எல்லாம் சொல்றோம். சொல்லியும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்க சிஓடி தான் அப்படின்வாங்க. ஆனா அவங்கள ஈஸியா நம்பி அந்த மாதிரி வாங்கிடுறோம். அனுப்பிச்சிடும் அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொன்னோம்னா அட்ரஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பின்கோட நாங்க செக் பண்ணி பார்த்தோம். ஷிப்பிங் அவைலபிள் கிடையாது, அதனால வந்து நீங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எங்களுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு அது ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறானா. இப்படி ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்து நம்பர் பிளாக் பண்ணிடுறான். வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். அதெல்லாம் சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படி சூரத்தா இருக்கட்டும், பனாரஸ்லயும் இப்படி நிறைய பேர் இருக்கிறான். எல்லா ஊர்லயும் இருக்கத்தான் செய்யறாங்க. உங்களுக்கே அது தெரியும் மக்களே. ஆனா நான் 2000 ரூபாய் போட்டு ஒரு டாப் எடுக்கிறேன், ஒரு சாரி எடுக்கிறேன், இவன் என்னடா 500 ரூபாய் 600 ரூபாய் தர்றேன்றான், ஆஃபர்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு உள்ள போயிடாதீங்க. சூரத்தை பொறுத்த வரைக்கும் மில் சைடு போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் அங்க இருக்கவன் எல்லாம் ஃப்ராடு தான். மார்க்கெட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும். அதை விட்டுட்டு நான் இண்டஸ்ட்ரியல் ஏரியால மேனுஃபேக்சரிங் ஏரியால போய் வாங்குறேன்னு சொன்னால் அந்த எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் காமிச்சிட்டு இது என்னோட யூனிட்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு வச்சிருப்பான். சாம்பிள்ஸை போடுவீங்க எல்லாம் அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுப்பான். இதில் நீங்கள் ஆர்டர் போடுங்க, போட்டோன்னே நான் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு வாரம் 10 நாளில் நான் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராடு பண்ணுவான். இப்படி எக்கச்சக்கமான பேருக்கு நடந்திருக்கு மக்களே. ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. மனசுக்கு நல்லா தெரியும் அவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு தோன்றப்ப தயவு செஞ்சு அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிடாதீங்க.